வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தாங்க கௌரி ஆயிக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கோழி பொரியல். கோழி பாம் கோழி நான் பொரித்து எடுத்திருக்கிறேன். இந்த ரெசிப்பியை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இந்த ரெசிப்பியை இப்போ செய்வதென்று. சூடாக இருக்கும் இந்த சட்டியிலே கனோலா ஆயில் 2 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். கோழி பாதி கோழி எடுத்திருக்கிறேன். எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி இப்போ இந்த ஆயிலுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹோம்மேட், 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிடங்கள் மூடிட்டு குக் பண்ண போகிறேன். மீடியம் ஹீட்டிலே விட்டு குக் பண்ண போகிறேன். 1 நிமிடம் எல்லாத்தையும் ஒன்றாக நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கனை மூடி விடுகிறேன். இப்போ 5 செத்தல் மிளகாய் எடுத்து நறுவல் புருவலாக அரைத்து எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஏலக்காயும் ஒரு ஸ்லைஸ் பட்டையும் எடுத்து வறுத்து போட்டு பவுடராக்கி எடுக்க போகிறேன். 10 நிமிடங்கள் மட்டும் குக் பண்ணி எடுத்த சிக்கனை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ கிளறி காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. சிக்கன் ரெடி ஆகிட்டார். இந்த டைமில் ஏலக்காய் பட்டை பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அரைத்து எடுத்த செத்தல் மிளகாய் பவுடர், வீட்டில் தயாரித்த மஞ்சள் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பருத்து அரைத்த நச்சிரா மிளகு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுகிறேன். இந்த பவுடர்களை கொஞ்சம் லேட்டாக போடுகிறேன். ஏர்லியாக போட்டால் கைப்பு தன்மை வருவார். அதற்காக கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கொள்கிறேன். நன்றாக எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னமும் 1 நிமிடம் சிக்கனை மூடிட்டு குக் பண்ண போகிறேன். 1 to 2 நிமிடங்கள் குக் பண்ணி முடிய விட்டு இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ பொரித்தெடுத்த சிக்கனை சட்டியில் இருந்து வெளியிலே இறக்கி எடுக்கிறேன். பொரித்தெடுத்த சிக்கனை பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்போ இதே தாச்சிக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொள்ளுகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அப்படி சேர்த்தால் காணும். இப்போ சூடாக இருக்கும் இந்த ஆயிலுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அத்துடன் கறி லீஃப் கொஞ்சம் சேர்க்கிறேன். இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பொரித்து எடுக்க போகிறேன். 2 நிமிடங்கள் நன்றாக ஆயிலிலே பொரிய விடுகிறேன். இப்போ இறக்கி எடுக்கிறேன். இந்த பதத்தில் நீங்கள் இறக்கி எடுத்தால் சரி. கூட குக் பண்ணக்கூடாது. இப்போ அதே தாச்சிக்குள்ளே 3 வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்பு டேபிள் ஸ்பூனில் 4 பிரித்து 1 பங்கு சேர்த்துருக்கிறேன். கூட சேர்க்க தேவையில்லை. இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிடங்கள் கண்டினியூ பண்ணி குக் பண்ணி எடுக்க வேணும். எந்த பதத்தில் குக் பண்ணி எடுக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ மூடி விட்டு இருக்கிறேன். 5 நிமிடங்கள் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன் பாருங்க. இப்படி ஒரு கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வந்திருக்க வேணும். பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ கிள்ளி காட்டுகிறேன் பாருங்க. வெங்காயத்தை இப்படி இருக்க வேணும். இந்த பதத்தில் குக் பண்ணி எடுக்க வேணும். கூட கருகக்கூடாது. இந்த டைமில் இப்போ ஏற்கனவே பொரித்து வைத்திருந்த சிக்கனை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். சோயா சாஸ் கணக்க சேர்க்கக்கூடாது. அதே சமயம் உப்பையும் கணக்க சேர்த்துடக்கூடாது. எள்ளு இந்த டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் கணக்குள்ளது. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். உப்பும் சோயா சாஸும் நீங்கள் சேர்க்கும்போது கவனமாக இருக்க வேணும். ஏனென்றால் சில நேரத்தில் உப்பு கூடிடுவார். அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ என்னுடைய ரெசிபி சிக்கன் பொரியல் எப்படின்னு பாருங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபியை மறுபடியும் 1 நிமிடம் மூடி குக் பண்ணுகிறேன்.
அடுப்பு வந்து லோ ஹீட்டில் இருக்க வேணும். இப்போ வந்து 1 நிமிடம் கழித்து சிக்கனை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தேசிக்காய் புளி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். கணக்கு சேர்க்கக்கூடாது. கணக்கு சேர்த்தீர்களாக இருந்தால் இந்த டேஸ்ட் வந்து மாறுபட்டுடுவார். அதனால் லைட்டாக வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து கோழி பொரியல் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ வந்து இறக்கி காட்ட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பீங்கானில் போட்டு காட்டுகிறேன். இப்போது பொரித்தெடுத்த கோழியை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணின பீங்கான்லேயே வந்து இறக்கி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. அந்த மாதிரி எனக்கு சூப்பராக இருக்கிறார் பார்க்குறதுக்கு. இந்த கோழி பொரியலை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது சுவையாக இருப்பாரோ இல்லையோன்னு சொல்லி டவுட் தேவையில்லை. நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகவும் சுவையாக இருப்பார். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கிறார், சுவையாகவும் இருக்கிறார். இந்த கோழி பொரியலை வந்து நான் நிறைய மெத்தடில் வந்து நான் மேக் பண்ணுவேன். அதிலே ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் வந்து. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எல்லாரும் வந்து என்னுடைய வீடியோஸுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண வேணுமென்று சொல்லி அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.